நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோவை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார். அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே 2023, 24 ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு. இல்லை சார், இதுலேருந்து மாற்றி வேற எதுலையாவது போட்டு இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு. ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரிவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம். வெல்கம் சுப்ரா. தேங்க்யூ சுப்ரா. ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின், நான் 3 பாயிண்ட்டை திரும்ப சொல்கிறேன். ஏன்னா இந்த 3 பாயிண்ட்ல பிலீஃப் இல்லாமல் எக்கானமியில் ஒரு இன்வெஸ்டராக சஸ்டெயின் பண்ண முடியுமாங்கிறது ஒரு ரொம்ப பேசிக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யுவர் பிலீஃப் இன் கார்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் த எக்கானமி. ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். எவனுக்கு அடானி மேலேயும் அம்பானி மேலேயும் துளி கூட நம்பிக்கை இல்லையோ, அவன் பிள்ளைக்கு அம்பானிலையோ அடானிலோ வேலை கிடைச்சா வேலை எடுத்து பண்ண மாட்டானா? அந்த கேள்வி கேளுங்க. ஏன்னா அவன் சொல்றது வேற, அவன் செய்யறது வேற. அடானி அம்பானி சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ வேலை கொடுத்தாக்க வேலைக்கு போகனா மாட்டானா? அவன் இன்ஸ்டிடியூட்ல இருக்கான், முதல்ல கம்பெனி வருது ரிலையன்ஸ், அவனுக்கு ஜாப் ஆஃபர் பண்றான். சாரி டு இன்டரப்ட். தமிழ்நாட்டில் லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இன் ப்ராஜெக்ட்ஸ் இந்த 2 குரூப் தான். There is no other group making bigger investment than them. இதை பற்றி ஒரு பெரிய ஒப்பீனியன்லாம் கிடையாது, நான் ஃபேக்டை சொல்கிறேன். ஓகே, ஸோ அதை விட்டுருங்க. பட் நான் கேட்குறது, அம்பானி அதை என்ன விட்டுருங்க, இந்தியன் எக்கானமி நல்லா பண்ணுமா பண்ணாதாங்கிற பேசிக் கொஸ்டினுக்கு வரேன். ஏன்னா இது அம்பானி அதானி டிஸ்ட்ராக்ஷன் சார். அதில் போய் மாட்டிக்கிறது வந்து இப்போ அது அப்புறம் பொலிட்டிக்கலாக பேச வேண்டிய வரும், அது அவசியம் இல்லை. இட் டசன்ட் மேக் எனிபடி ரிச்சர். வில் டாக் அபவுட் வாட் வில் மேக் பீப்புள் ரிச்சர். என் கொஸ்டின் என்னன்னா, இந்தியன் எக்கானமியில் வரக்கூடிய டேட்டாவையும் இந்தியன் எக்கானமியுடைய குரோத்தை பத்தின ஃபோர்காஸ்டையும் இந்தியன் எக்கானமி வளருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல்களையும் தரவுகளையும் நம்பாம, எதையுமே நான் நம்ப மாட்டேன் ஆனா நான் ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன் சஸ்டைனபிளா? ஏன் இல்ல? வை நாட்? நான் இந்தியாவே பிலீவ் பண்ண மாட்டேன், எனக்கு இந்தியாவிலே நம்பிக்கை இல்லை, ஆனா எனக்கு ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்ண நான் ஒரு ஜெகத் கில்லாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஜெகஜால ஜித்தர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஜித்து ஏன் நான் பண்ண முடியாதுன்னு கேட்கிறேன். இன்னும் ஒரு எக்கானமி மேல நம்பிக்கை இல்லைன்னாக்க அந்த எக்கானமி எப்படி பணம் பண்ணுறதுன்னு உனக்கு புரியலைன்னு கிளியராக தெரியுது. ஏன்னா நீங்கள் என்கிட்ட ரூபா கொடுக்குறீங்க, அதை வச்சு நான் சம்பாதிச்சாதானே உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஷிப் பில்டிங் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லைன்னா டீ விற்கிறேன், ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏர்பிளேன் பண்ணுறேன், ஒரு ஏர்பிளேன் சர்வீஸ் ரன் பண்ணுறேன்னாக்க நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஆகணும்? எல்லாரோடும் இன்கம் மேலே போனால் தான் அவன் பிளேனில் போவான், இல்லாட்டா அவன் ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமா பார்ப்பான். இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% 25% க்ரோத் இருக்குது ஏர்லைனில். ஏன் எப்படி இருக்குது? அவனுக்கு பணம் ஓட்டம் இருக்கிறதுனால தானே அவன் பிளேனில் போகிறான், இல்லைன்னா அவன் ட்ரெயினில் தான் போவான். ஸோ அவன் பிளேனில் போகிறான். வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயினில் அவன் ப்ரீமியம் கொடுத்து போகிறான். வெறும் ஆர்டினரி ட்ரெயினில் 100 ரூபா டிக்கெட்னா வந்தே பாரத்தில் 125 ரூபா. ஆனால் வந்தே பாரத் ட்ரெயின் டிக்கெட்லாம் முதல்ல விற்று போகிறது. அவன் கையில் பண ஓட்டம் இருக்குது. பண ஓட்டம் எங்கே இருக்குது? அவன் ஏதோ பண்ணி சம்பாதிக்கிறான். அவன் ஸ்கூல் டீச்சராக இருக்கான், இல்லை காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கான், இல்லை ஏதோ பண்ணி சம்பாதிக்கிறான், அதை வச்சு அவன் செலவழிக்கிறான். எல்லார்ட்டையும் பணம் வந்தால் தான் கொஞ்சம் லக்ஸரி ஐட்டம்ஸ்லாம் விற்று போகும். நீங்கள் பார்த்துடலான்னா எல்லாரும் பெட்ரோல் விலை ஜாஸ்திமா, அந்த ரோடு முழுக்க எஸ்யூவி. ஆமாம், எஸ்யூவி 20 லட்சம் 30 லட்சத்துக்கு வாங்குறவன் அவன் பெட்ரோல் ஓட்டியோ டீசல் போட்டோ தானே அந்த வண்டியை ஓட்டுறான். ஸோ அது மாத்திரம் இல்லை, நீங்கள் யாரை வேணால் எடுத்து கேளுங்க, ஒரு 40 வயசு ஆளை கேளுங்க, போன 30 வருஷத்தில் உனக்கு தெரிஞ்சு யாரோடாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குறைஞ்சிருக்கா? இருக்காது. ஒரு ரூமில் இருந்தவன் 4 ரூமுக்கு போயிருக்கான், காரே இல்லாதவன் கார் வாங்கியிருக்கான், கார் இல்லை ஒரு வண்டியும் இல்லாதவன் சைக்கிளில் போயிட்டு இருந்தவன் மோட்டர் சைக்கிள் வாங்கியிருக்கான், மோட்டர் சைக்கிளில் போயிருந்தவன் கார் வாங்கியிருக்கான். அக்கம் பக்கத்தில் தெரியாது. ஏன்னா அவனுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு 30 வருஷம் ரீகால் இருக்கும், 10-12 வயசுலேருந்து ரீகால் இருக்கும். எல்லா இடத்துலையும் ப்ராஸ்பெரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே வேணால் போய் பாருங்களேன், டிராஃபிக் ஜாம் நீங்கள் எங்கே வேணால். ஸோ
வண்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வண்டி விற்று போகிறது, அதெல்லாம் 30 வருஷமாக தெரியறது. அது தெரியறதுனா அது எங்கேருந்து வருது? எக்கானமி இஸ் டூயிங் வெல். 5 ஸ்டார் ஹோட்டலில் போனாலும் கூட்டம், கீழே சின்ன ஹோட்டலுக்கு போனாலும் கூட்டம், எல்லாரும் வெளியில் வந்து சாப்பிட்றாங்க, வீட்டில் நல்ல துணி போடுறாங்க, நல்ல வண்டி வாங்குறாங்க, வெக்கேஷன் போகிறாங்க. வெக்கேஷன்கிற வார்த்தையே தெரியாதவங்கள்லாம் இப்போ வெக்கேஷன் போகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ப்ராஸ்பெரிட்டி இஸ் விசிபிள், எல்லா இடத்துலையும் தெரியறது. எல்லா ட்ராவல்லையோ இல்லை உத்தரப்பிரதேஷ்க்கு 28 கோடி விசிட்டர்ஸ் வந்திருக்கான். விசிட்டர்ஸ் சும்மா அந்த சுற்றி பார்க்கறதுக்கு, டூரிஸ்ட். அது எங்கேருந்து வருது? அவனுக்கு ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறதுனால தானே வருது. அமெரிக்காலேருந்து அவன் யூபிக்கு வரல, அங்கேயே மத்திய பிரதேஷ்லேருந்து வரான், தமிழ்நாட்டிலேருந்து வரான், குஜராத்லேருந்து வரான், குஜராத்லேருந்து கோவா போகிறான், தமிழ்நாட்டிலேருந்து கோவா போகிறான். எங்கே பார்த்தாலும் நிறைய தமிழ்காரன் இருக்கான். அவன் எங்கேருந்து வரான்? தமிழ்நாட்டிலேருந்து வரான். ஸோ எல்லா இடத்துலையும் ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறது தெரியறது. டினையல் வந்து இந்த கவர்மெண்ட் இருக்குது அதனால நான் டேட்டா நம்ப மாட்டேன், அதெல்லாம் போய். ஏன்னா டேட்டாவை நம்பவே வேண்டாம், அக்கம் பக்கத்தில் பாருங்கள், உங்களுக்கு டேட்டா தெரியும். உங்களுக்கு என்ன நம்பிக்கை இன்னைக்கு? கவர்மெண்ட் சொல்கிறேன் நம்பர்ஸ்லாம் நான் நம்ப மாட்டேன். ஜிஎஸ்டி கலெக்ஷன் ட்ரூ தானே, எவ்ரி மந்த் அது க்ரோ ஆயிட்டு தானே இருக்குது. அதெல்லாம் கிளியர்லி விசிபிள் சிக்னல்ஸ், நிறைய சிக்னல்ஸ் இருக்குது. பிளேன் ஜாஸ்தி வாங்குறான், இண்டிகோ 500 பிளேன் வாங்கியிருக்கான், டாட்டா 500 பிளேன் வாங்கியிருக்கான். அது சும்மா பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லைல்ல, அழகு காட்டுறதுக்கு இல்லைல்ல. 500 பிளேன் 1000 புது பிளேன் வருதுன்னா 1000 பிளேன் ஒரு நாளில் 2000 பேர் அதில் போகிறாங்கன்னா எவ்வளோ பேர் பிளேனில் ட்ராவல் பண்ணுறோம். பிளேனில் போகிறோம், ஏர்போர்ட்டில் இருக்க போகிறோம், ஏர்போர்ட் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம், அங்கே வேலை கிடைக்க போகிறது, ஆல் தட் இஸ் ஹேப்பனிங். கோவிலுக்கு போனாலும் கூட்டம் அங்கேயும். ஸோ ஐ சி பீப்புள் ட்ராவலிங். இதெல்லாம் நல்ல சிக்னல்ஸ் டு சே பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் மணி. ஸ்பெண்டிங் மணி எங்கேருந்து வருது? நிறைய சம்பாதிக்கிறதுனால தானே வருது. ஸோ யூ ஆர் சேயிங் எக்கனாமிக் பிலீஃப் சரியா இருக்கணும், எக்கனாமியை பிலீவ் பண்ணணும். நீ வந்து டேட்டாவை பிலீவ் பண்ணலாம் கூட எக்கானமி பிராடா நல்லா பண்ணுதுன்னா அக்கம் பக்கத்தில் பாரு, அதை பார்த்து உனக்கு தெரியும். உன்னோட இன்கம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் வீட்டில் அம்மா அப்பா நீயும் தங்க 4 பேர் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு மாதம் 20,000 ரூபாயிலேருந்து உங்கள் இன்கம் 1 லட்சம் ரூபா போயிடுது. ஸோ அது எல்லாருக்கும் தெரியணும்ல. சரி, இப்போ நான் ஃபிளிப் பண்ணி கேட்குறேன். எனக்கு வந்து ஒரு வாட்எவர் ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்கல் ரீசனுக்காக நான் ஒரு எக்கனாமிக் நெகட்டிவிட்டியை மட்டும்தான் என் மைண்டில் வச்சிருக்கேன். அது பேசுகிறவன் பேச்சை மட்டும்தான் நான் கேட்குறேன். ஓகே, அது எப்படி இன்வெஸ்டிங் அஃபெக்ட் பண்ணும்? ஏன் இன்வெஸ்டிங் அஃபெக்ட் பண்ணாமல் நான் வெறும் என் ட்ரேடிங் பண்ணி நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன். நான் டெய்லி இந்தியாவை பற்றி ஃபியூச்சரை பற்றி நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களையே மைண்டில் வாங்கிக்கிறேன். நானும் பேசுகிறேன், ட்வீட் போடுறேன், யூடியூப்ல போய் கமெண்ட் பண்ணுறேன். அதை நான் வந்து ஒரு குழப்பா பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரு பக்கம் பண்ணும்போது இன்னொரு பக்கம் நான் ட்ரேடிங் பண்றேன். எனக்கு ட்ரேடிங்ல காசு வருது. இதுல என்ன பிரச்சனை? இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்க. இதுல ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, அகைன் நீங்க வந்து நான் இது மனசு பண்ணியாச்சு, இனிமே எனக்கு ஃபேக்ட்ஸை கொடுக்காது. ஐ ஹேவ் டிசைடட் தட் திஸ் இஸ் த ட்ரூத். நீ ஃபேக்ட்ஸை கொடுக்காது. ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுக்குறான்? நடுவில் ஒரு பெரிய ப்ரோக்கிங் கம்பெனி வந்து சொல்லுவான், என்னோட டோட்டல் கிளைண்ட்ல 80% ஹேவ் மேட் லாஸஸ். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் அந்த டேட்டாவது நம்பணும். இல்லைன்னா செபி ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்கிறான் தட் 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் லூஸ் மணி. அதையாவது நம்பணும், ஏதாவது நம்பணும். இல்லை உங்களோட ட்ராக் ரெக்கார்ட் வந்து நீங்கள் ஒரு டைரி எழுதி பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு. 2 டிரான்சாக்ஷனில் 200 சம்பாதிச்சாக்கா 400 ரூபா, அப்புறம் ஒரு டிரான்சாக்ஷனில் 5000 ரூபா போனாக்கா உங்களோட நெட்டு வந்து 4200 ரூபா 4400 ரூபா தானே. ஏன்னா நீங்கள் அதில் 400 ரூபா 500 ரூபா விட்டுருக்கீங்க, இல்லை சம்பாதிச்சிருக்கீங்க, ஆனால் 5000 ரூபா விட்டுருக்கீங்க. ஸோ டோட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. அது மாத்திரம் இல்லை, மார்க்கெட் மேலே போகிறத எல்லாருக்கும் பெரிய புலி நினைப்பு. மார்க்கெட் கீழே வரத உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. இருக்கிற பணம் போயிடுதுன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பணம். தங்க கல்யாணத்துக்காக வச்சுருக்கீங்க, ஏதாவது அது போயிடுதுன்னா உங்கள் லைஃப் என்ன ஆகும்னு அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ எக்கானமியில் வெளியே பண்ணி தான் ஆகணுங்கிறீங்க. ஈக்விட்டியில் லாங் டேர்மில் பணம் பண்ணோன்னா நம்பி தான் ஆகணும். ஒரு பர்டிகுலர் கம்பெனியை நம்பணுமா வேண்டாமா உங்கள் கால். நீங்கள் நான் ஐடிசி தான் வாங்குவேன்னா வேறு விஷயம். ஆனால் ஐடிசி வாங்கிறதுக்கு கூட காரணம் இருக்கணும்ல. எல்லார்ட்டையும் பணம் ஓட்டம் இருக்குது, அதனால தான் அந்த பிஸ்கெட்டை வாங்குறான், இல்லை ஷாம்புவை வாங்குறான். அந்த நம்பிக்கையாவது இருக்கணும்ல. எல்லார் கையிலையும் பணம் ஓட்டம் இருந்தால் தானே அவன் 5 ரூபா சோப்புக்கு பதில் 20 ரூபா சோப்போ 50 ரூபா சோப்போ வாங்குவான். பணம் ஓட்டம் இருக்குமா இல்லையா? ஒத்துட்டுமே பணம் ஓட்டம் இல்லைன்னா ட்ரேடிங்லையும் பணம் பண்ண முடியாது. ஓகே, இஃப் யூ திங்க் த எக்கானமி இஸ் கோயிங் டவுன், டோன்ட் ட்ரேடுங்கிறீங்க. பின்ன நீ போய் தங்கத்தில் வாங்க, இல்லாட்ட பேங்க் எஃப்டி வை. இன்னொன்று பேங்க் அகெயின் வந்து நான் இமோஷ்னலாக தான் திங்க் பண்ணுவேன், எனக்கு ஃபேக்ட்ஸே வேண்டாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டிஃபால்ட் ஆக முடியாது. இட் இஸ் வெரி சிம்பிள், ஆகாது. கவர்மெண்ட்டோடது HDFC பேங்க், ICICI பேங்க், இதெல்லாம் ரொம்ப சாலிட் பேங்க். இதெல்லாம் டிஃபால்ட் ஆகப்படுல. உன்னோட 5000 ரூபா எடுத்துன்னு ஓடி போகல. இந்த டூ பிக் டு ஃபெயில்னு ஒரு இருங்க
சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ரன் பேங்க்ஸ். இல்ல அது என்ன, அது ஆர்பிஐ சொல்றாங்க, கவர்மெண்ட் சொல்றாங்கல்ல சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு. அதுல எஸ்பிஐ இருக்கு, HDFC இருக்கு, ICICI இருக்கு, ஆக்சிஸ் பேங்க் இருக்கு, நிறைய பேங்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேங்க்ஸுக்கு கவர்மெண்ட் இந்த ஸ்டேட்டஸை ஏன் கொடுத்துருக்காங்க, சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் ஏன் கொடுத்துருக்காங்க? ஏன்னா நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இந்த பேங்க்ல இருந்து நீ வந்து உன்னோட அக்கௌண்ட் இருக்கிற பணத்தை வெளியே எடுத்துருன்னு சொல்லி பேனிக்கை கிரியேட் பண்ணி நிறைய பேர் இந்த பேங்க்கு ஓடி போய் பணத்தெல்லாம் வெளியே எடுத்த கதைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் 2020 கொஞ்சம் முன்னாடி தான், ரொம்ப நாள் முன்னாடிலாம் இல்லை. இப்ப ஏதோ கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணி சிஸ்டம்ல கொஞ்சம் பணம் பார்த்துருக்காங்களே ஒழிய, இங்க இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கே பாத்தீங்கன்னா பேங்க்ல பணம் வச்சா அது போயிடும், காலி கோவிந்தா, இப்படி எல்லாம் வந்து ஒரு நெரேட்டிவ் தான் வந்து இங்க நிறைய விக்குது. சோ இந்த சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு பேங்க் ஒரு பர்டிகுலர் சைஸ் வந்தோடனே, ஒரு 50,000 கோடி அந்த மாதிரி வந்தோடனே ஆர்பிஐ என்ன சொல்றான்னா, ஆர்பிஐ பார்க்குறான். ஆர்பிஐ வந்து பேங்க்கை ரொம்ப க்ளோஸாக பார்ப்பான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு லைசன்ஸே கொடுக்கணுமா வேண்டாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க்கு கொடுத்துருக்கான் லைசன்ஸ், ஆக்சிஸ் பேங்க். ஆனால் அது ஆக்சிஸ் பேங்க் இல்லை, அது UTI பேங்க். அப்புறம் தான் பேர் மாதிரி, அது பிரைவேட் இல்லை, கவர்மெண்டோட தான் இருந்தது. ICICIயும் கவர்மெண்டோட தான். இல்லை அதான், ஆனால் அது பிரைவேட் செக்டர் பேங்க்னு ஒரு நினைப்பு. ஏதோ பணத்தை எடுத்துன்னு ஓடி போயிடுவோம், அது கிடையாது. அது நல்ல பேங்க்கு, நல்லா ரன் பண்ணுற பேங்க்குன்னு பார்க்குறான். அப்புறம் அவனோட ஆள்கள் இருக்கான் அவன் போர்டில் யார் வந்து MD-யா வரணும் கூட ஆர்பிஐ தான் டிசைட் பண்ணுறது. இப்போ நான் ஒரு கம்பெனி, சிமெண்ட் கம்பெனி ஆரம்பித்தா யாரை வேணால் நான் MD ஆக்கலாம். பேங்க்கில் என்னால் முடியாது. ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆள், அவனுக்கு ட்ராக் ரெக்கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ், படிப்பு, பேங்க் ரன் பண்ணுறதுக்கு அவனுக்கு யோகியதை இருக்கா பார்த்து தான் அவன் தான் MD ஆக்க முடியும். அந்த மாதிரி தான் சேர்மனும் செலக்ட் பண்ணுறது, என்ன வயசு இருக்குது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி போர்டு எல்லாம் ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் பண்றாங்க. இல்ல பட் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் அப்படிங்கிறதுல என்ன செக்யூரிட்டி இருக்கு அது சொல்லுங்க. இல்ல என்னன்னாக்கா, இப்போ பேங்க்ல நான் ஒரு 10 ரூபா என்னோடது போட்டு 100 ரூபா பாரோ பண்றேன். அதனால அந்த 100 ரூபாயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் பார்க்குறேன் பேங்க். ஸோ பேங்க்கில் இவ்வளவுலாம் கண்ட்ரோல்ஸ் போட்ட அப்புறம் ஒரு பர்டிகுலர் லெவல் ரீச் ஆகுது. நிறைய பேர் அதை நம்பி, 1,00,000 பேர் அதை நம்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணுறான். அதுக்குள்ளே ஆர்பிஐ சேயிங், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இந்த பேங்க்கை ஃபெயில் ஆக நாங்கள் விட மாட்டோம். பேங்க்கில் ஆடிக்வேட் கேபிட்டல் இருக்குது. அதாவது 100 ரூபா அவன் வந்து எங்கேயாவது கொடுத்துருக்கான்னாக்கா அவனுக்கு ஒரு 20-30 ரூபா செக்யூர்டாக இருக்குது. அதெல்லாத்தையும் நாங்கள் விற்று உங்கள் பணத்தை திரும்ப கொடுக்க முடியும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இருக்குது, டெபாசிட்ஸில் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோங்கிற மெசேஜ். அது மாத்திரம் இல்லை, இப்போ நான் அந்த பேங்க்குக்கு ஓனராக இருந்தாக்க நான் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கலாம், எவ்வளோ நான் விற்கணும், அது எல்லாமும் ஆர்பிஐ கவர்ன் பண்ணுறான். ஒரு பேங்க் நிஜமாவே அது நல்லா பண்ணல, ஏதோ ப்ராப்ளம்னாக்கா கூட அதில் ஷேர் ஹோல்டருக்கு லாஸ் ஆகலாமே தவிர டெபாசிட் ஹோல்டருக்கு லாஸ் ஆக விடலை. இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் சேயிங் ஓகே அந்த பேங்க் ரொம்ப பிக் பேங்க், ரொம்ப இட் கேனாட் ஃபெயில். அது ஃபெயில் ஆனாக்க கூட 5 லட்சம் ரூபா வரைக்கும் உன்னோட FD வந்து நாங்கள் இன்ஷூர் பண்ணியிருக்கோம். அதனால் நீ எவ்வளோ ரூபா போட்டாலும் 5 கோடி போடுறவனுக்கு எங்கே போடணும்னு தெரியும். 5 லட்சம் வரைக்கும் போடுறவன் சின்ன இன்வெஸ்டர். 10,000 ரூபா நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அந்த பேங்க்கில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் கவர்மெண்ட் அந்த பேங்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதோ இல்லையோ அப் டு 5 lakhs உங்கள் டெபாசிட் இஸ் சேஃப். அதுக்கு மேலே என்ன வேணும்? நிறைய இன்வெஸ்டர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ், நான் இந்த பேங்க்கில் FD போட மாட்டேன், இந்த பேங்க் ஷேரை வாங்க மாட்டேன், ஆனால் Tier 2 கேபிட்டல் பாண்ட்ஸை போய் நான் வாங்குவேன், அது ரொம்ப சேஃபு அப்படின்னு வாங்கினாங்க. இந்த பாண்டை வாங்கினவங்க ஏன் லாஸ் பண்ணாங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னாக்கா இந்த பாண்டை வந்து இது வரைக்கும் ஆனர் பண்ணல. நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் இதை வாங்கி வச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க ஏன் வாங்கினாங்க, இதை வாங்கினதுல என்ன தப்பு நடந்தது? ஏன்னா பேங்க்ஸை பற்றி பேசும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன் அவங்க ஏன் இது ரீட்டைலுக்கு போச்சு? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஏன் ரீட்டைலுக்கு போச்சு Tier 2 கேபிட்டல்? ரெண்டாவது அவங்க ஏன் இதை வாங்கினாங்க? ஓகே, இது வாங்கினதுல அவங்க இதை வாங்கினது யார் மேக்ஸிமம் பெனிஃபிட் பண்ணாங்க? அதை கொஞ்சம் உடைச்சு சொல்லுங்க. யார் பெனிஃபிட் பண்ணாங்க? அப்புறம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல என்ன சிக்கல் சொல்லுங்க Tier 2 கேபிட்டல். ஆக்சுவலி Tier 2 கேபிட்டல்ங்கிறது பேங்க்ல இருந்த டெபாசிட். ஸோ 99% அதை வித்தவனுக்கும் இல்லை வாங்கினவனுக்கும் 2 பேருக்கும் தெரியாது இதில் ரிஸ்க் இருக்குன்னு. செகண்ட், அது சொல்லுவான், we are never prepared for a new war. நம்ம முந்தின வாருக்கு தான் ப்ரிப்பேர்டாக இருப்போம்.
அதாவது பேர்ல் ஹார்பருக்கு ஜப்பனீஸ் சப்மரீன் வரும்னு யூஎஸ் நினைக்க கூட இல்லை. ஆனால் அதுக்கு தேவர் வெல் ப்ரிப்பேர்ட். ஆனால் அது 9/11 என்னாச்சு, அவன் வந்து பிளேனை கொண்டு வந்து இடித்தான். பிளேனை கொண்டு வந்து பில்டிங்கில் இடிப்பான்னு அவனுக்கு தெரியாது. அதே தான் இந்த Tier 1 Tier 2 கேபிட்டல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்குது. அது ஒருத்தரும் படிக்கிறது இல்லை. அது தட்ஸ் அ ஃபேக்ட். நிறைய பேங்கர்ஸ்க்கும் அது தெரியாது. ஸோ இட் கேம் as a ஷாக். ஸோ வாங்கியிருக்கலாமா வாங்கியிருக்கக்கூடாதா இப்போ தெரியறது வாங்கியிருக்கக்கூடாதுன்னு அந்த நிறைய மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அதில் பணம் போச்சு. நான் ரீட்டைல் இன்வெஸ்டர் 5000 ரூபா போட்டவனோ 10,000 1 லட்சம் போட்டவனுக்கோ தெரியாதுன்னா மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கி அதில் லாஸ் ஆயிருக்கு, அவங்களுக்கும் லாஸ் ஆயிருக்கு. பட் பேங்க் எஃப்டிக்கு பதிலா எதுக்கு Tier 2 கேபிட்டலுக்குலாம் போகணும்? அவசியமே இல்லையே. புரியலை. அவ்வளோ கூட தெரியாம வாங்குறாங்க, அவ்வளோ கூட தெரியாம விற்கிறாங்க. ரெண்டும் இதில் பெனிஃபிஷியரி யாருன்னு நீங்கள் கேட்டீங்க. பெனிஃபிஷியரி பேங்க். ஸோ இந்த லாஸ்லாம் என்ன ஆயிருக்குன்னா ஆர்பிஐ வந்து கொஞ்சம் லாஸ். ஆர்பிஐ ஷுட் ஹேவ் போன் அந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்லேருந்து கொஞ்சம் பணமும் இந்த வித்தவங்களோட பிஎஃப்லேருந்தோ எங்கேருந்தோ 2 லட்சம் 5 லட்சம் பிடிச்சி கொடுத்துருக்கணும். அதாவது வித்தவன் தப்பு பண்ணி அவன் இப்போ வேற பேங்க்ல வேலை பண்ணிட்டு இருக்கான், வேற ஏதோ ப்ராடக்ட் வித்துட்டு இருக்கான். அவனுக்கு வித்தத்துக்கு அவன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்கு பெனல்ட்டியே இல்லை. இது ரொம்ப அநியாயம். இப்போ அட்டெம்ப்ட் மர்டருக்கும் 302 வராது, ஆனாக்க பனிஷ்மெண்ட் உண்டு இல்லை. நீ ஏதோ ட்ரை பண்ணியிருந்த கொலை பண்ணுறதுக்கு, ஆனாக்க அவன் சாகலை, ஆனாலும் பனிஷ்மெண்ட் உண்டுல. அந்த லெவலுக்கு இது ஆயிருக்கு. யூ ஹவ் சீட்டட் பீப்புள். அதனால அந்த பேங்க்கு, அந்த பேங்க்கோட சேர்மேன், அந்த பேங்க்கோட எம்டி, அப்புறம் அந்த வித்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் எல்லாரையும் ஃபைன் பண்ணியிருக்கோம். இன்டர்மீடியட்ஸ் அப்போ எல்லாரையும் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆஃப் த அமௌண்ட் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் எதுவுமே நடக்கல இது வரைக்கும். ஆர்பிஐ இவங்களெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்கன்றீங்க. இவங்களெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு இவன் இன்னொரு இடத்துல இதே பண்ணுவான். அங்கே Tier 2 கேபிட்டல் சொல்ல மாட்டான், வேற ஏதாவது சொல்லுவான், சேஃப் கேபிட்டல்மா. அதுக்கே பேரை மாற்றி ஃப்ராட் வேலை பண்ணுவான். ஃப்ராட் வேலை பண்ணினா அது தப்பு. அதுக்கு உனக்கு பெனல்ட்டி உண்டு, உனக்கு ஒரு 2 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே வரல. அதெல்லாம் வந்து ஏதோ சின்ன ஒரு புரோக்கரை பிடிச்சி அவனை ஆட்டுறானே தவிர ஆர்பிஐ ஷுட் ஹேவ் டேக்கன் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தெம். அது ஒன்றும் வரல. அதனால அந்த பயம் வந்துடுது. இது வந்து வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்கானமியில் பிலீஃப் இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சக்சீட் ஆக முடியுங்கிறத பற்றி பேசணும். சிஸ்டமை ட்ரஸ்ட் பண்ணி அதில் எங்கே தவறு நடக்குதோ அந்த இடங்களை தவிர்த்து சிஸ்டமில் எங்கே ட்ரஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசணும். ஈக்விட்டியை ஒரு அசட் கிளாஸாக பிலீவ் பண்ணுறவங்க தான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசணும். கடந்த ஆண்டுகளில் சமீபத்தில் நடந்த சில தவறுகளை பற்றியும் பேசணும். தொடர்ந்து சுப்ராவுடன் உரையாடுவோம். உரையாடல் தொடர்கிறது.